அவங்கெல்லாம் இன்னுமே எல்லா பசங்களுமே வந்து ஸ்டார்ஸாக இருக்காங்களான்னா இல்லை, இன்னும் அவங்களும் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க கெரியரில். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம பண்ணுற முயற்சி நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் மேம்படுத்தும், ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அத்தனை பேரும் வந்து உழைச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். இதில் வந்து நாங்கள் எங்களுக்காக அவங்க பண்ணல, அவங்க பண்ணது இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அதை இழுத்துட்டு போகிறதுக்காக முயற்சியாக சின்ன வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதில் நாங்கள் முன்னாடி நின்று செய்கிறோங்கிறதே கிடையாது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோங்கிறது தான். ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைச்சு இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்கி 4 நாள் முன்னாடி இந்த 2 கோடி ரூபா கடன் அடைச்சாச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து ஐசரி சார் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ கடன் அடைச்சாச்சு. இப்போ எங்களுக்கு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுற காசு இருக்குது, இப்போ நான் பென்ஷன் கொடுக்குறேன், என்கிட்ட காசு இருக்குது. ஸோ எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் இதை சாதிச்சு காமிச்சிருக்கோம், குடும்பமாக சாதிச்சு காமிச்சிருக்கோம், ஒரு பெரிய திரை குடும்பமாக சாதிச்சு காமிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், மீடியாவிலேருந்து, கவர்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, எலெக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருக்கும், ஆண்டவனுக்கு, எங்கள் முன்னோர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் எந்த ஒரு சின்ன கீறல் இல்லாமல், ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் அழகாக நடந்து முடிஞ்சுதுன்னா அது பிளெஸிங் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 6 மாத காலகட்டத்தில் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி போகுதுன்னா நிச்சயமாக ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடக்காது. ஸோ நன்றி. உங்கள் கேள்விகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.